ஹாய் ஹலோ சினிமாலே வியூவர்ஸ். இன்னைக்கு சினிமாலே டியூனப்ல நாங்க பார்க்க போறது சைத்தான் டீசர் வந்து வெளி ஆகியிருக்கு. மிக முக்கியமான ஒரு படம், எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படமா இருக்கு. இந்த படத்தோட டீசர் எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்க பார்க்கலாம். அஜய் தேவ்கான், ஆர் மாதவன், ஜோதிகா 3 பேரும் முக்கியமான ரோல்ல இந்த படத்துல பண்ணியிருக்காங்க. मैं चाहे कुछ भी कहूँ ஜியோ ஸ்டுடியோஸ், தேவ்கான் ஃபிலிம்ஸ் மற்றும் பனோரமா ஸ்டுடியோஸ் அவங்க வந்து தயாரிக்கிறாங்க. மிக பொருட்செலவில் பண்ணக்கூடிய ஒரு படமாக வந்து இந்த படம் இருக்குது அப்படின்றது இந்த சைத்தான் டீசர் பார்த்தோன்னே தெரியுது. काले से भी काला मैं இந்த படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் விகாஷ் பஹல் அப்படின்றவர் வந்து இயக்கியிருக்காரு. அதாவது கிருஷ்ணதேவ் யாக்னிக் அவருடைய ஒரிஜினல் ஸ்டோரி தான் வந்து கதை ஆகி இருக்கு. ஸ்க்ரீன் பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமில் கயான் கான் அப்படின்றவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. படத்துக்கு டிஓபி வந்து சுதாகர் ரெட்டி யக்கன்டி அவங்க வந்து டிஓபி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே போல் எடிட்டர் சந்தீப் பிரான்சிஸ், மியூசிக் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமித் திரிவேதி வந்து பண்ணியிருக்காங்க. मालिक हूँ मैं नौ ஆக மொத்தத்தில் ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணுற ஒரு படம் தான் இந்த சைத்தான். இந்த படம் பார்த்தீங்க சொன்னால் மார்ச் 8, 2024 அன்று வந்து உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ இந்த டீசர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். सदियों से सब कुछ देखता முழுக்க பார்த்தீங்க சொன்னால் அமானுஷ்யம் மற்றும் த்ரில்லர் கலந்த ஒரு திகில் திரைப்படமாக தான் இந்த படம் வந்து உருவாக்கி இருக்கிறது. அதாவது நடிகர் மாதவன், அஜய் தேவ்கான் மற்றும் நடிகை ஜோதிகா அவங்க வந்து இணைஞ்சிருக்கிற ஒரு படமாக இருக்குது. பாலிவுட்டில் பார்த்தீங்க சொன்னால் நடிகை ஜோதிகா வந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு காலடி எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். அதனாலையும் தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது. ஏன்னா மாதவன் இந்த படங்கள் நிறையவே பண்ணியிருக்காரு. रात हूँ இருந்தாலும் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்க சொன்னால் மாதவனுடைய அந்த அச்சுறுத்தலான ஒரு குரலோடு தான் வெளியாகி இருக்கு இந்த டீசர். ரொம்பவுமே எதிர்பார்ப்பேக்கிற வச்சிருக்கு. என்னப்பா இந்த மாதிரிலாமே பேசுகிறாங்களே, படம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. இந்த படத்தோட போஸ்டர் பார்த்தீங்க சொன்னால் பில்லி ஜூனியர் ஒரு பொம்மையோட வெளியாகி ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு வந்து கூட்டிருந்துச்சு. என்னடா பில்லி ஜூனியர் எல்லாம் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ அதை வந்து மெய்ப்பிக்கிற விதமாக இந்த டீசரும் அப்படி தான் இருக்கு. बनाता அதாவது சைத்தான் அப்படின்ற பெயருக்கு ஏற்றபடி சைத்தான் அப்படின்னா இந்த உரை எப்படி இருக்கும், அவர் பேசுகிற அந்த மொழி நடை எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஆக்ரோஷமான ஒரு குரல் இருக்கும்ல, அந்த குரலில் வந்து நம்ம மாதவன் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. அதாவது ஆக்கும் சக்தி, அழிக்கும் சக்தி, நரகத்தை ஆள்பவன், நானே விஷம், நானே மருந்து என அமானுஷ்ய வசனங்களோட தொடங்கி இது வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது ஒரு விளையாட்டு விளையாடலாமா அப்படின்ற ஒரு வாய்ஸில் பில்லி சுனி வைக்கிற பொம்மை, மாதவன் சிரிக்கிற காட்சிகள் எல்லாமே வந்து இந்த டீசரில் வந்து இடம்பெற்றிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு நம்மட்டு சிரிப்பு வந்து டீசர் முடிகிற டைமில் வந்து மாதவன் வந்து சிரிப்பார். அந்த சிரிப்பை பார்த்தோன்னே ஜோதிகாவும் அஜய் தேவ்கானும் அப்படியே அரண்டு போய் நிற்கிற மாதிரியான ஒரு காட்சி வந்து இந்த டீசரில் இடம்பெற்றிருக்கு. ஆக மொத்தத்தில் இதில் வந்து அந்த அமானுஷ்யமான ஒரு பெரிய கொடூர வில்லனா யாருக்கு போகிறா மாதவன் அப்படின்றது தெளிவாக தெரியுது. இந்த படம் வந்து திரையரங்கில் வந்து மார்ச் 8 ரிலீஸ் ஆக போகுது. कहते हैं कि मैं किसी இந்த மாதவனோட வாய்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சந்தேகத்துக்கு இடமில்லாத மனிதர்களை அவர் எவ்வாறு கவர்ந்திருக்கிறார் என்பதை விவரிக்கக்கூடியதாக தான் இருக்கும். என்ன கூறான்னு சொன்னால் உலகம் வந்து ஒரு செவிடன் என்று சொல்வார்கள், ஆனால் அவனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். நானே இருளாகவும் சோதனையாகவும் தீய பிரச்சனைகள் மூலம் தடை செய்யப்பட்ட மந்திரங்கள் வரை நரகத்தின் 9 வட்டங்களையும் ஆளுகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஹிந்தியில் அதை சொல்லியிருப்பாங்க. அதே போல் நானே விஷம் குணப்படுத்துவோனேன், நானே சகித்து கொண்ட எல்லாவற்றிற்கும் நானே மௌன சாட்சி, நானே இரவு, நானே விடியல், நானே பிரபஞ்சம், நானே உருவாக்குகிறேன், ஆதரிக்கின்றேன், அழிக்கின்றேன், எச்சரிக்கையாக இருங்கள், நான் யாரையும் விடவில்லை என்று கூற மாதிரியாக தான் அந்த வாய்ஸ் இருக்கும். அதாவது ஒரு விளையாட்டு இருக்குது, நீங்கள் விளையாட விரும்புகிறீங்களா, அதில் ஒரே ஒரு விதி தான் இருக்குது, நான் என்ன சொன்னாலும் நீங்கள் ஆசைப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இந்த டீசர் வந்து இருக்குது. ஆக மொத்தத்தில் இவ்வளோ விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் இந்த சைத்தான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த உலகத்தில் எப்படி ஒரு எல்லாத்தையும் ஆட்டி படைக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொன்னால் அந்த சைத்தானுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கா, இல்லாட்டா அந்த கேரக்டருக்கு சைத்தான் அப்படின்ற ஒரு கேரக்டர் வச்சுருக்காங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். खेलोगे இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஊடு பொம்மைகள்லாம் வச்சு இருப்பாங்க, அதே வேறு பொம்மைகள்லாம் கூட வச்சுருப்பாங்க. ஆக இந்த படம் முழுக்க ஒரு அமானுஷ்யம், இந்த சூனியத்தை கையாளக்கூடிய ஒரு படமாக வந்து இருக்க போதும் அப்படின்ற மாதிரி இருக்குது. டீசர் முடிகிற டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதவன் சிரிக்கிற அந்த சிரிப்பு அவர் ஆஃப் ஃபேஸில் காட்டியிருப்பாங்க. அதை பார்த்து அஜய் தேவ்கானும் ஜோதிகாவும் அந்த பயந்து பார்க்குற அந்த சீன் பார்க்கக்குள்ளே நமக்கே இப்படி இருக்கே, அந்த வாய்ஸ் கேட்கக்குள்ளே இப்படி இருக்கே, சீன்ஸ்லாம் எப்படி இருக்கே, எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பயம் நமக்கே வருது. मैं चाहे कुछ भी कहूँ
ஆக இந்த படம் பார்த்தீங்கன்னு சொன்னா, கண்டிப்பா நம்மள வந்து ஒரு மெய்சிலிர்க்க வைக்கக்கூடிய ஒரு அமானுஷ்யமான நம்ம திகில் நிறைந்த ஒரு படமா வரப்போகுது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஜியோ ஸ்டுடியோ, அஜய் தேவ்கான் ஃபிலிம்ஸ் மற்றும் பனோரமா ஸ்டுடியோஸ் இன்டர்நேஷனல் வழங்குற படமா இந்த படம் இருக்க போது. ஜானகி போடிவாலா வந்து இந்த படத்துல அறிமுகமாகுறாங்க. இந்த படத்த பார்த்தீங்கன்னு சொன்னா, அஜய் அதேபோல ஜோதிகா, குமார் மங்கத் பகத் மற்றும் அபிஷேக் பதக் ஆகியோர் வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். தேவி ஸ்ரீ பிரசாத் வந்து இசையமைக்கிறாரு அப்படின்றதும் இன்னொரு ஹைலைட்டான விஷயம். இது வந்து கிருஷ்ணதேவ் யாக்னியின் 2023ஆம் ஆண்டு குஜராத் திரைப்படமான வாஷ் அப்படின்ற படத்தின் ரீமேக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. கோலிவுட் தொடங்கி ஹாலிவுட் வரைக்கும் உடனுக்குடனான அனைத்து சினிமா செய்திகளையும் தெரிந்து கொள்ள சினிமாலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் Facebook, Twitter, Instagramமில் cinemaalai.com ஃபாலோ பண்ணுங்க.